வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைச்சிடாதமா. அந்த மாறன்கிற 3 எழுத்துக்கும் இந்த மாலதிங்கிற 3 எழுத்துக்கும் மனம்ங்கிற 3 எழுத்தை செஞ்சு வச்சீங்கன்னா பிளான்ங்கிற 3 எழுத்து உங்க கையில கிடைச்சிடும். இல்லன்னா இல்லங்கிற 3 எழுத்து தான் பதில். செல்விங்கிறதும் 3 எழுத்து தான். ஏய் மாறன், 3 எழுத்து. கடமைங்கிற 3 எழுத்து நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற 3 எழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற 3 எழுத்து நிறைவேறலன்னா பாவங்கிற 3 எழுத்து தானே சுமக்க வேண்டியதா வரும். இப்போ உன் நிலைமைங்கிற 3 எழுத்து மோசம்ங்கிற 3 எழுத்து தான். உடலுங்கிற 3 இடத்துல இருந்து உயிருங்கிற 3 இடத்து போயிட்டா பிறகு பிணங்கிற 3 இடத்து தான் மீண்டும். அதே போல காதல்ங்கிற 3 எழுத்து வெற்றிங்கிற 3 எழுத்து அடையாம தோல்விங்கிற 3 எழுத்து தழுவி என் மகளுடைய வாழ்வுங்கிற 3 எழுத்து துயருங்கிற 3 எழுத்தோட கலந்து கோபங்கிற 3 எழுத்து அடைஞ்சு அதனால கத்தி கயிறு கிணறு கடல் விஷம் இந்த 3 எழுத்து அவன் நாடி போயிட்டான். ஐயோ என் நிலைமை என்ன ஆகிறது? அப்பா, பேராசைங்கிற 3 எழுத்து உங்களை நல்லா பிடிச்சு ஆட்டுது. மகளுங்கிற 3 எழுத்து நினைக்கும் போது நட்புங்கிற 3 எழுத்து மறந்துடுறீங்கப்பா. இந்த குழப்பமான நேரத்துல அறிவு அமைதி யோசனைங்கிற 3 எழுத்துக்களுக்கு வேலை கொடுத்து தியாகிங்கிற 3 எழுத்து வேணுமா இல்ல துரோகிங்கிற 3 எழுத்து வேணுமாங்கிற தீர்மானத்துக்கு வாங்கப்பா. கேள்விங்கிற 3 எழுத்தை கேட்கறது சுலபம், பதிலுங்கிற 3 எழுத்தை சொல்றதுதான் சிரமம். சொல்லுங்கிற 3 எழுத்து எல்லைங்கிற 3 எழுத்து அடையும் பொழுது மனங்கிற 3 எழுத்து சோர்வுங்கிற 3 எழுத்தை தான் அடையுது. அன்புங்கிற 3 எழுத்தும் பண்புங்கிற 3 எழுத்தும் இருக்கிற காரணத்தால் தான் அமைதிங்கிற 3 எழுத்து பறி போயிடுது. வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைச்சிடாதமா. அந்த